ஒரு BMW நிற்குது. சோப்லாம் போடலை. இந்த ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதான். என்ன பில்லு பெரிய அமௌண்ட்னா இந்த டயரு, செயின் ஸ்ப்ராக்கெட் இது ரெண்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். மூஞ்ச பாருங்க, எங்கால் பம்மிட்டே வருவார். ரஸ்கல் கேட்டை திறந்த உடனே ஒரே ஓட்டம்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா May 13th. ஸோ May 14th வந்து நம்ம தம்பி எடுத்துகிட்டு தூத்துக்குடி, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி, ஸோ இந்த 3 இடத்துக்கு நான் போகிறேன். இது வந்து ஒரு 4 days ட்ரிப் இருக்கும். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து பயங்கர டைட் ஷெடியூலில் போயிட்டுருக்கு. என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து 19th நைட்டு தான் வருவேன். ஸோ 18th நைட்டு ஆர் 19th நைட்டு தான் ரிட்டர்ன் வருவேன் கன்னியாகுமரியிலேருந்து. வந்த அப்புறம் 20th ஏர்லி மார்னிங்கு வந்து நம்ம கைப்பிள்ளை எடுத்துக்கிட்டு நேராக வந்து இதுக்கு போகிறேன், கேரளா ரைடு போகிறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கண்டினியூஸாக ரைடு இருக்கும். இப்போ வந்து KTM எடுத்துன்னு போயிட்டு நேராக ஷோரூம் போயிட்டு ஆயில் குவாலிட்டி நல்லா இருக்கா, அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஓவரால் சின்ன செக்கப் மட்டும் ஒன்று போட போகிறேன். ஏன்னா இப்போவுமே வந்து வாட்டர் வாஷ்லாம் பண்ணி வண்டி எடுத்துன்னு வந்து இங்கே விட்டுற போகிறேன் வீட்டில். ஏன்னா வந்து நான் வந்து கன்னியாகுமரி ரைடு முடிச்சுட்டு நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு சுத்தமாக டைமே இருக்காது. அதனால் டாப் பாக்ஸு, சைட் பாக்ஸு எல்லாத்துலேயும் என்னென்ன துணி வேணும், என்னென்ன வைக்கணுமோ எல்லாத்தையும் வச்சுட்டு தான் போகிறேன். அதே மாதிரி இப்போ KTM ஒர்க் முடித்தோடனே நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பல்ஸை வந்து ஒரு வாட்டர் வாஷ் பண்ணி அதையும் வந்து டேங்க் ஃபில் பண்ணி எடுத்துன்னு வந்து இன்றைக்கி ஈவினிங்கே விட்டுற போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட புது ஹெல்மெட் ஒரு செட்டப் ஒன்று போட்டிருந்தேன்ல, அந்த ஹெல்மெட் தான் இன்றைக்கி போட்டு போகிறேன். என்ன ஒன்று, அந்த ஸ்பீக்கர் வந்து 2 காதுலையும் வந்து பயங்கரமாக அமுக்குதுங்க. இப்போ அது ஒன்று தான் அதில் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இப்போ வந்து அதை போட்டு ஒரு ரவுண்டு டெஸ்டிங் மட்டும் பண்ண போகிறேன். பண்ணிட்டு ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு கேமரா ஆங்கிள் எல்லாமே வந்து பக்காவாக இருக்கான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணி முடிச்சுட்டா ஒர்க் முடிஞ்சிடும். இப்போ இந்த வண்டியை மட்டும் எடுத்துன்னு போகணும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து என்னென்னா வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து அந்த ஆயில் வந்து இந்த இதில் பார்த்தேன், இந்த கண்ணாடி இருக்குல்ல, ஸோ அதில் பார்க்க சொல்ல ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் வந்து ஆயில் வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஆயிலை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ரீப்ளேஸ் பண்ணிட்டு அப்படியே வர சொல்ல இன்றைக்கி எடுத்துன்னு வந்துருப்பேன். ஸோ வாங்க அப்படியே மோட்டோ பிளாக் செட்டப்பில் மீட் பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு வாட்டர் வாஷ் கிட்ட தான் வந்திருக்கேன். ஸோ பைக்கை வந்து ஃபுல் சோப் வாஷ்லாம் பண்ண போகிறதில்ல, மேலே மட்டும் ஃபுல்லாக கொஞ்சம் தண்ணி மட்டும் அடித்து விட்டுட்டு கம்ப்ரஸர் வச்சு எல்லா தண்ணியும் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுற வேண்டி தான். ரிமூவ் பண்ணிட்டு நேராக வந்து ஷோரூம் தான் போகணும். ஸோ ஆல்மோஸ்ட்டு கிட்ட வந்தாச்சு நம்ம ஃப்ரெண்டு வாட்டர் வாஷ் கிட்ட. இது வரைக்கும் இந்த ப்ளூ ஷெட்டு இதுதான் மோட்டோ வாஷ். இங்கே தான் ரைட். கார் எதுவும் இல்லை, ஃப்ரீயாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். டக்குன்னு அடிச்சிடுவாங்களா? ஒரு BMW நிற்குது. டக்குன்னு அடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பலாமா அடுத்த வேலையை பார்க்குறக்கு? ரைட். ஓகே, வண்டி பார்த்திங்கன்னா க்ளீன் ஆகிட்டுருக்காரு. ஸோ சோப்லாம் கிடையாதுங்க, சும்மா ஜஸ்ட்டு வெறும் இது மட்டும்தான், வாட்டர் வாஷ் மட்டும்தான் அடிக்கிறேன். சோப்லாம் போடலை, நமக்கு டைம் இல்லை. இப்போ சோப் போட்டோன்னா அது 1 ஹவருக்கு மேலே ஆகிடும். அதனால் பட்டுன்னு க்ளீனிங் வேலையை முடிச்சுட்டு அடுத்த ஷோரூம் போகலாம். இங்கே மோட்டோ வாஷோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்டு சொல்கிறான், டே எல்லா இடத்தோட எங்கள் இடம் தான்டா கம்மி, வேணா நீ கம்பேர் கூட பண்ணி பார்க்க சொல்லு எல்லாரையும் அப்படின்னா. ஸோ ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்துக்கோங்க, ஹேட்ச்பேக்கு, செடானு, SUV, அதர்ஸு. ஓகே, இதுதான் ப்ரைஸ் லிஸ்ட். நம்மலாம் எங்கள் காருக்கு வாட்டர் வாஷ் போயிருக்கோம், ஏதோ சொல்கிறான்னு சொல்லிட்டு தான் இந்த பேனரை காட்டுறேன், அவ்வளோதான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாடி வாஷ் வந்து செடானுக்கு வந்து 450 தான் போட்டிருக்காங்க, ஃபுல் வாஷ் வந்து 550 போட்டிருக்காங்க. ஓகே, சைலன்சர் கோட்டிங் இருக்குது, AC வெண்ட்டு க்ளீனிங் இருக்குது, இன்டீரியர் க்ளீனிங், எக்ஸ்டீரியர் ரப்பிங் பாலிஷு. ஸோ ஓகே, எல்லாம் இருக்குது. வாங்க நம்ம அடுத்தது வந்து KTM ஷோரூம் போகலாம். வண்டியை மேலோட்டமாக லைட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது அடித்து பிடிச்சி ஓடணும். மணி வந்து 12 ஆயிடுச்சுங்க. KTM குளத்தூரில் வந்து எத்தனை மணிக்கு வந்து லஞ்ச் டைம் தெரில. நமக்கு ஒன்றும் இல்லை, யாராவது ஒருத்தர் இருந்தால் போதும். ஆயிலோட விஸ்காசிட்டி நல்லா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கூலண்ட் லெவலு அது 2 மட்டும் செக் பண்ணிட்டு ஓகேனா நம்ம கிளம்பிட வேண்டியதான். ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குளத்தூர் KTM கிட்டே வந்தாச்சு. மேலே டாமினோஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்தது, ஓப்பன் பண்ணிட்டாங்களா? ஆமாங்க, டாமினோஸ் லாஸ்ட் டைம் ஒரு சில மோனோஷாக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு வந்திருந்தால அப்போ டாமினோஸ் ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. டாமினோஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். சரி, ரைட். நம்ம போய்ட்டு சர்வீஸ் சென்டரில் போய்ட்டு முதல்ல இந்த ஆயில் கீழெல்லாம் கரெக்டாக இருக்கா, ஆயிலை மாற்றணுமா, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா? வந்தாச்சு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வண்டியில் வந்து ஆயில் லெவலெல்லாம் கரெக்டாக தான் இருக்கான். அப்புறம் அந்த மற்ற சமாச்சாரம் தான் கரெக்டாக இருக்குது. பட் இப்போ செயின் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம எடுத்துன்னு போய் வீட்டில் விட்டுற வேண்டியதான் வண்டியை. ஓகேவா? செயின் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒர்க் முடிஞ்சிச்சுன்னா நம்ம கிளம்பி போக வேண்டியதான். நமக்கு வந்து அடுத்த சர்வீஸ் தான் நறுக்குன்னு இருக்கணும். 48 மணி நேரம் 3600 கிலோமீட்டரு. செயின் ஸ்ப்ராக்கெட் அதுக்குள்ளேவா? 11,000 மாற்றணும். எக்ஸ்பல்ஸில் 25,000 தாண்டி போயிட்டு இருக்கேன். இன்னும் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் பல்லு கூட ஷார்ப்பாகல. நான் என்ன பண்ணுவேன், அடுத்த ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லடாக் போகிறோம். லடாக் போக சொல்ல வேணா வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டு, டயர்ஸு எதில் முடிக்கும் போது தெரியுமா? ஓகே, பார்ப்போம். வைப்ரேஷன் தெரிஞ்சிச்சுன்னா மாற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியாச்சு. செயினுக்கும் லூபும் அடித்து கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு சர்வீஸ் வந்து நான் 26th விடுவேன். இந்த கேரளா ட்ரிப் முடிச்சுட்டு வந்து சர்வீஸ் விட சொல்ல அவங்க என்ன சொன்னாங்க, செயின் ஸ்ப்ராக்கெட் வேணால் மாற்றிடுங்க. ஏன்னா செயின் ஸ்ப்ராக்கெட் ஒரு சைடு வந்து இப்படி ஏறி இறங்குதான். அதனால் செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்ற சொன்னாங்க. நான் தான் சொன்னேன் 48 hours ரெக்கார்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து டயர் செட்டு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, டிஸ்க் பேடு, ஸோ இதெல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த டைம் மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அது நீங்கள் கேரளா ரைட் முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கூலண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே இந்த ஓஸு எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குமா. ஸோ பில்லு வந்து பெரிய அமௌண்ட் வருமா. ஓகே, பார்த்துக்கலாமே. நம்ம வந்து அந்த 48 hours சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வண்டிக்கு செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன பில்லு பெரிய அமௌண்ட்னா இந்த டயரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு இது ரெண்டும் இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஒரு 15,000 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தாலும் ஒரு 40,000 ரெடி பண்ணி வைக்கணுங்க. 40,000 ரெடி பண்ணி வச்சாச்சுன்னா வண்டியை வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் லடாக் ரைடு இருக்குது ஆன் ப்ராசஸில். லடாக் ரைடை நிம்மதியாக போகலாம். ஓகே, இப்போ கிளம்பலாமா? இப்போ நேராக வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், அடுத்தது எக்ஸ்பல்ஸ் எடுத்துன்னு போயிட்டு ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணணும். எக்ஸ்பல்ஸ் வந்து ஃபுல் வாட்டர் வாஷ் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை இல்லாமல் நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கிளம்ப வேண்டியதாங்க. எத்தனை மணிக்கு காலையில் அலாரம் வச்சுலாம் எந்திரிக்கிற மாதிரி இல்லை. ஆஸ் யூஷுவல் எப்போவுமே எந்திரிக்கிற மாதிரி நான் எப்போ எந்திரிச்சிட்டு ஒரு 1 hourல அப்படியே பறந்துட வேண்டியதான். ரைட், இன்றைக்கே வந்து துணி கிணி எல்லாத்தையும் கேடிஎம்மில் எடுத்து ஸ்டஃப் பண்ணிடணும். ஏன்னா எனக்கு நான் 18th வந்தேன்னா ஒரு நாள் கேப் இருக்கும். ஸோ 18th என்னால் வர முடியல, 19th தான் நான் வரேன் அப்படின்னா எனக்கு டைமே இருக்காது. இமிடியேட்டாக நான் வந்து மறுபடியும் கேரளா கிளம்புற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து கேடிஎம்மை இங்கே விட்டாச்சு. கேடிஎம்மில் செயின் லூப்பு அதெல்லாமே பக்காவாக பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனால் இப்போ இந்த வண்டி வந்து ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி தெரியலையே எனக்கு. கொஞ்சம் தான் அழுக்கு இருக்குது. இப்போ இதை வாட்டர் வாஷ் பண்ணி மறுபடியும் டூர் போயிட்டு வந்து இமிடியேட்டாக வந்து 10th சர்வீஸ் விடணும். அதனால் யோசிச்சுட்ருக்கேன். வண்டியை சுற்றி பார்த்துட்ருக்கேன், வண்டி வாட்டர் வாஷ் போகலாமா வேணாமான்ட்டு. ஐயோ சாவிலாம் போட்டு ரெடியாக இருக்கேன். இன்னும் மைண்டு செட் ஆகலை, வாட்டர் வாஷ் பண்ணிட்டு போகலாமா வேணாமான்ட்டு. ஏன்னா இப்போ பிளான் கூட வந்து ஒரு சின்ன சேஞ்ச் தான். வெறும் நான் தூத்துக்குடி போயிட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு போயிட்டு ஒரு 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் சென்னை வர்ற மாதிரி தான். கன்னியாகுமரி பிளான்லாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு இமிடியேட்டாக நான் வந்து அடுத்தது வந்து கேரளாவுக்கு போகிறனால வந்து நான் 1 day பிஃபோராகவே சென்னைக்கு வர்றதுக்காக பிளான் பண்ணி தான் இப்போ இதெல்லாம் மாற்றிருக்கேன். அதேமாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு அவருக்கு ஒரு கிவ்அவே வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கி கொடுக்கணும். அது மட்டும் வேலையை முடிச்சிட்டேன்னா திருநெல்வேலியில் அவ்வளோதான். அதுக்கப்புறம் சட்டு போட்டுன்ட்டு எங்கள் ஊரில் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஓடி வந்துடலான்னு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு வண்டி சர்வீஸ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் போகிற வழியில் எப்படியும் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. ஊர் சைட்லாம் வந்து பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கான். அதனால் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வாட்டர் வாஷ் பண்ண வேணான்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.